ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவல் பர்ஃபி. அவல் பர்ஃபி இந்த கோகுலாஷ்டமிக்கு நம்ம வீட்டில் ரொம்ப சீக்கிரமாக அருமையாக செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டு குட்டி கண்ணனும் குட்டி ராதையும் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த அவல் பர்ஃபி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அட்டகாசமான அவல் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? நாட்டு சர்க்கரை 1 கப் எடுத்துருக்காங்க. இது இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதே அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு நல்லா ஹீட் ஆகணும். இது வந்து பாகு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த சர்க்கரை இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரணும். அந்தளவுக்கு இது கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா கரைஞ்ச பிறகு கொதிக்கணும். கொதிச்சோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு வாணலியில் 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இதை பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி மாறின பிறகு வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்தாச்சு. அடுத்தது கெட்டி அவல் 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதை வறுக்கணும். இந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா செவக்க வரணும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்தா தான் நமக்கு நல்லா செவக்க கிடைக்கும், இல்லைன்னா கருத்துடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ கிட்ட பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். அடுத்தது இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம், இல்லைனா நமக்கு கருத்துடும். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. நல்லா இது சூடான பிறகு நைஸாக நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த வறுத்த அவலை நம்ம நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நைஸாக அரைச்சா தான் நமக்கு பர்ஃபி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஒரு வானிலையில் 4 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்தாச்சு. அடுத்தது கடலை மாவு ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவை நல்லா இந்த நெய்யிலேயே வாசனை வர்ற வரைக்கும் நல்லா இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபி நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை வாசனை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு 1/2 கப்புக்கு துருவின தேங்காவை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். அப்போ தான் பர்ஃபி நமக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா இந்த தேங்காவை இந்த கடலை மாவோட நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த சர்க்கரை தண்ணி, நாட்டு சர்க்கரை தண்ணி, அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி வடிகட்டினா நமக்கு டஸ்ட்டெல்லாம் வெளியில் வந்துடும். எடுத்தாச்சு. இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த கடலை மாவு நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுனால நமக்கு இந்த வெள்ளைப்பாகு நல்லா கொதித்து வரும்போது இதுவும் நல்லா கரைஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்தாலே போதும். பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அடுத்தது நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்கிற இந்த அவல் பொடியை இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக நமக்கு அழகாக வந்துடும். நமக்கு பர்ஃபி எல்லாத்தையும் இப்படி நம்ம கலந்து விட்டுருணும். கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுட்டு இருந்தாலே போதும். ரொம்ப சீக்கிரமாக இந்த வெள்ளை தண்ணியை இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு சீக்கிரமாக நமக்கு கிடச்சிடும். நமக்கு பர்ஃபி இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ அழகாக வருது பார்த்திங்க. ஓரங்கள்லாம் இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு அப்படியே நம்ம எல்லாம் கலந்து விட்டுக்கணும். பேனில் ஒட்டாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருந்தாலே போதும். பாருங்கள், பார்க்கும்போதே நமக்கு தெரியுது நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நமக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா நம்மளுடைய பர்ஃபி ரொம்ப சூப்பராக அருமையாக நமக்கு கிடச்சிருச்சிங்க. இந்த மாதிரி நமக்கு வந்தோடனே பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கேக் டின்னில் நான் பட்டர் ஷீட்டு போட்டு வச்சுருக்கேன். நெய்யெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்க்கும்போது உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம செய்யும்போது ரொம்ப கரெக்டாக நமக்கு பர்ஃபி கிடச்சிருங்க. இந்த மாதிரி நமக்கு கிடச்சிடும். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ இதுக்கு மேலே பிஸ்தா தூளை பொடி செஞ்சு வச்சுருக்கேன். பிஸ்தாலாம் அது எல்லாத்தையும் இது மேலே நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கீழே விழாது நமக்கு. அந்த மாதிரி நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருணுங்க. ரொம்ப அழகாக நம்மளுடைய பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. அடுத்தது இப்போ வேற ஒரு தட்டுக்கு இதை அப்படியே எடுத்து மாற்றிக்கலாம். இப்படி மாற்றிட்டு நமக்கு தேவையான விருப்பமான அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அழகாக வந்துடும். இது சாஃப்டாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளுடைய அருமையான அவல் பர்ஃபி ரெடி. அவல் முறுக்கு இப்போ நான் உடச்சி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு முறுமுறுன்னு இருக்கும். இந்த அவல் முறுக்கை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அவல் முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல இந்த கப்பில் 1 கப்பு நான் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். இந்த அவல் வந்து நல்லா அழுக்கு போக நல்லா அலசி எடுத்துகிட்டு வரலாம். இந்த கெட்டி அவலை நான்
நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி அழுக்கு போக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது இந்த அவல் முழுகிற அளவுக்கு நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கணும். சுடு தண்ணியில் இது நமக்கு நல்லா ஊறணும். இந்த அவல் சுடு தண்ணியிலே நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்படி அவல் எடுத்து இப்படி நம்ம நசுக்கி பார்த்தோம்னா நல்லா மாவு மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இதுலேயே அதிகப்படியான தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம பிழிஞ்சு விட்ருவோம். தேவைப்பட்டால் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அவலை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சுடு தண்ணியிலேயே ஊற வச்ச இந்த அவலை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது அரிசி மாவு அதே மாதிரி 1 கப்பு. பொட்டுக்கடலை மாவு. இந்த பொட்டுக்கடலை மாவு போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் முறுக்கே. அதனால் எப்பயுமே நான் பொட்டுக்கடலை மாவு தான் சேர்க்குறது. பொட்டுக்கடலை மாவு ஒரு 1/2 கப்பு. வெள்ளை எள்ளு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூனு. உப்பு கையில் எடுத்தால் தான் நமக்கு அளவு புரியும். அதனால் உப்பு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் தான் சேர்க்கணும். இந்த அவல் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஈரப்பதமாக இருக்குது, அதுவே போதும். தேவைப்பட்டால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குங்க முறுக்கு. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நமக்கு அச்சில் போட்டு பிழிகிற அளவுக்கு இந்த பதம் வரணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே நம்ம ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கலாம். இப்போ சூடாக இருக்கும். ஒரு கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம கரெக்டாக முறுக்கு மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. நம்மளோட அவல் முறுக்கு மாவு பிழியறதுக்கு தகுந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ அடுத்தது எப்படி பிழிஞ்சு சுடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து அது மேலே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி 3 கண்ணு உள்ள இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒன்று எடுத்து உள்ளே வச்சுருவோம். இப்படி 2 சுத்தம் 3 சுத்தம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம எடுத்து சுற்றி எடுத்துக்க வேண்டியது தான். லாஸ்ட்டாக வரதை இப்படி ஒட்டி விட்டுட்டோம்னா பிரியாமல் இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக பிழியறதுக்கு சூப்பராக வருது. இந்த மாதிரி ரெடியாக பிழிஞ்சு வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சு டக் டக்குன்னு போட்டு எடுத்துருவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒவ்வொரு முறுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். அடுத்த பக்கத்துக்கு இப்படி திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் 2 பக்கம் நல்லா வேகும். இப்போ சத்தம்லாம் அடங்கிட்டே இருக்குது. நம்மளோட அவல் முறுக்கு நல்லா சத்தம்லாம் அடங்கிடுச்சு. நல்லா கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ இந்த முறுக்குகளை எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக நம்மளுடைய அவல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வரலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம பொரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளுடைய அவல் முறுக்கு ரெடி.